Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 2 of UGTRB and we begin a discussion on the novel The Vicar of Wakefield by Oliver Goldsmith. டக்குன்னு ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு ரைட்டர் நமக்கு மைண்ட்ல ஞாபகத்துக்கு வரணும். யார் அந்த ரைட்டர்? A man who actually founded a literary club called The Club. The Club அப்படிங்கிற ஒரு லிட்ரரி கிளப் ஒருத்தர் இனிஷியேட் பண்ணாரு. யார் அந்த நபர்? இவருடைய நேம் அவருடைய நேமோட எப்பொழுதும் கனெக்ட் ஆகும். டாக்டர் சாமுவேல் ஜான்சன். டாக்டர் சாமுவேல் ஜான்சனுடைய லிட்ரரி கிளப்ல ஒரு முக்கியமான மெம்பர் தான் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். அப்ப இவருடைய லைஃபை பத்தி நம்ம பார்த்துருவோம். Who is Oliver Goldsmith அப்படின்னு கேட்டீங்கன்னா, Oliver Goldsmith was an Anglo-Irish clergyman. Anglo-Irish அப்படிங்கும்போது he was born in Ireland and then he became an Englishman and he became a priest also. Okay, ஒரு priest அப்படின்னு சொன்னீங்கன்னா he has to live a life of what to say poverty, simplicity and honesty. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்ப அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் ஆலிவர் கோல்ட்ஸ்மித். Is the information clear, teachers? அவர் ரொம்ப செல்வத்துல புரண்டவர் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தவர். அவருக்குன்னு ஒரு குடும்பம் வருது, அந்த குடும்பமும் இவரோடு சேர்ந்து கஷ்டப்பட்டது. ஆனா இவர் என்ன பண்ணாரு? உண்மை உள்ளவராக இருக்கும்னு நினைச்சாரு. நிறைய பேரை நல்லவங்க நினைச்சு ஏமாந்து போனார். அந்த மாதிரி கதையும் இருக்கு இவருடைய லைஃப். அப்ப இவருடைய லைஃப்ல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் த நாவல் த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட். சரி, இவருடைய லைஃபை பத்தி பார்ப்போம். He attended Trinity College in Dublin and there he was a poor scholar. He attended that particular institution as sordid scholar. Sordid scholar அப்படின்னா poor scholar. அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும், அதுல படிச்சிருக்கிறாரு. And then he graduated with a Bachelor of Arts in 1749. Okay, and இவருடைய அகாடமிக் லைஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா it is marked by financial struggle. பணப்பற்றாக்குறை, ஃபீஸை சரியா கட்ட முடியாம அந்த மாதிரிலாம் இருந்தது. And then he studied medicine at the University of Edinburgh, but he was not able to complete medicine. ஒரு டாக்டர் ஆயிருக்க வேண்டியது டாக்டர் ஆக முடியல. ஏன் டாக்டர் ஆக முடியல அப்படின்னா because of the financial constraint. And between 1752 to 1756 he was wandering across Europe. என்ன பண்றாரு? பொடிநடையாவே ஐரோப்பா ஃபுல்லா பிச்சைக்கார மாதிரி நடந்து திரிந்தார். He was playing the flute and he was engaging in philosophical debate and he sustained himself. அங்கங்க பேசி யாராவது ஏதாவது சாப்பாடு எப்படி கொடுத்தாங்கன்னா, ஏதாவது இன்டெலெக்சுவல் சர்க்கிள்ல எங்கேயாவது ஒரு டின்னர் இருந்துச்சுன்னா அங்க மிச்சம் மீதி இருக்கிறத சாப்பிட்டு அப்படித்தான் உயிர் வாழ்ந்தார். அப்படிதான் அவர் என்ன பண்ணாரு? இங்கிலாந்து போய் சேர்ந்தாரு. ஆஃப்டர் ரீச்சிங் இங்கிலாந்து he worked as a hack writer, reviewer and compiler for publishers in London in order to survive. சின்ன சின்னதா பத்திரிகையில சின்ன சின்ன வேலைகளா செஞ்சு என்ன பண்ணாரு? வயிற்ற கழுவிட்டு இருந்தாரு. Is the information clear, teachers? He worked as a assistant to an apothecary. Apothecary na druggist. Druggistic assistant இருந்தாரு. அதே நேரத்துல ஸ்கூல்ல பியூனாவும் இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு அவரு முன்னுக்கு வந்தாரு. அப்படியே கஷ்டப்படும் போது நிறைய ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. And what made him very famous அப்படின்னு கேட்டீங்கன்னா, his famous series of essay titled The Citizen of the World. நீங்க யூஜி சிலபையில இந்த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட பார்த்துருவீங்க. இல்லைன்னா த வில்லேஜ் த டெசர்டட் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு போயம் இருக்கு, அந்த போயம் படிப்பீங்க. இல்லைன்னா விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒர்க்கையாவது நீங்க படிப்பீங்க. இந்த பர்டிகுலர் சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் published in 1762 is a series of essay. இதுல மேன் இன் பிளாக் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாரு.
அண்ட் அந்த பர்டிகுலர் சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற அந்த கலெக்ஷன் ஃபுல்லாமே விச் அதுல ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் கையாண்டு இருந்தார். என்ன அப்படின்னா, இட் வாஸ் ரிட்டன் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ சைனீஸ் பிலாசபர் டு சட்டைரைஸ் லண்டன் சொசைட்டி, இட்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் இட்ஸ் மேனர்ஸ். அதற்கப்புறம் இவர் எழுத்துக்களை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஸ்லோலி he was included into the literary club called the Club, where Dr. Samuel Johnson was the leading figure along with another famous personality, Sir Joshua Reynolds. அந்த பர்டிகுலர் குரூப்குள்ளார இவரை இண்டக்ட் பண்ணிக்கிட்டாங்க. And then he wrote the very famous poem. என்ன poem? The Traveler. This poem was written and published in 1764. And the next work that made him very famous was the novel. In a novel, The Vicar of Wakefield. Okay, The Vicar of Wakefield was published only in 1766, but there is a story behind the publication. என்ன அப்படின்னா, நம்ம ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படிங்கிற அந்த ரைட்டர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் ஒரு மேனுஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருந்தார். கத்தையா பேப்பரெல்லாம் எழுதி வச்சிருந்தார் நாவல். அந்த நாவலுடைய டைட்டில் தான் த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட். 1761-62 எழுதியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு லெஜெண்ட் என்ன சொல்லுது, ஒரு ஸ்டோரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோல்ட்ஸ்மித் வாஸ் அரெஸ்டட் ஃபார் டெட் பை ஹிஸ் லேண்ட்லேடி. இவர் ஒரு வீட்டை தங்கியிருந்தார், அங்க வாடகை கொடுக்காம இருந்ததுனால அந்த அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. அதனால அவரை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. இப்ப இவரை மீட்கணும் அப்படின்னா எதை வச்சு மீட்கிறது அப்படிங்கும்போது, டாக்டர் சாமுவல் ஜான்சன் அவரை போய் பார்க்க போகும்போது, ஏதாவது எழுதி வச்சிருக்கியா, நீ எழுதி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது போயமோ ஒரு எஸ்ஸேவோ ஏதாவது நாவலோ எழுதி வச்சிருந்தீங்கன்னா சொல்லு, அதை எனக்கு தெரிஞ்ச ஒரு பப்ளிஷர்கிட்ட கொடுத்து என்ன பண்றேன், கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி எப்படியாவது நான் என்ன பண்றேன், ஐ வில் பே தட் அமௌண்ட் அண்ட் ரிலீஸ் யூ அப்படின்னு சொன்னதாக இதே மாதிரி அவர் சொன்னாரு. நான் அந்த மாதிரி டேபிள்ல என்ன பண்ணியிருக்கேன், ஒரு நாவல் எழுதி வச்சிருக்கிறேன், அது ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட் தான் இருக்கு, அதை வேணுமோ ட்ரை பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த நாவலை கொண்டு போய் ஒரு பப்ளிஷர்ட்ட எவ்வளவுக்கு வித்தாங்க, 60 பவுண்ட்ஸுக்கு வித்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தை மீட்டு எடுத்தார்கள் என்ற ஒரு ஸ்டோரி இருக்கு. அண்ட் ஃபைனலி த நாவல் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1766. What type of novel is The Vicar of Wakefield அப்படின்னு சொன்னீங்கன்னா, it falls under the category called sentimental novel. What type of novel is The Vicar of Wakefield, teachers? Sentimental novel. Sentimental novel na enna அப்படினு கேட்டீங்கன்னா, a novel in which there will be too much of emotional outburst. இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க. அதே நேரத்துல நம்ம ஒரு 1 or 2 கேரக்டர் will be sticking on to morality, high moral standardsல இருக்கணும். அதே நேரத்துல இவங்க வர்ச்சுவஸா இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும் பொழுது, இந்த வர்ச்சுவஸா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் they will be sufferers. அவங்க வாழ்க்கையில நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்ல அவங்க கஷ்டப்பட்டதை பார்த்து ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசிக்கிறவங்க உண்மையாலுமே ரொம்ப சென்டிமெண்டலா மாறிடுவாங்க. எப்படி நம்ம திரைப்படங்கள்ல எல்லாம் நம்ம ஹீரோ வந்து அடி வாங்கும் போது இங்க உட்காந்து நம்மால ஐயோ அடிக்கிறாங்களே, அடிக்காதடா அடிக்காதடா, இந்த வில்லனை அவன் என் கையில மாட்டினீன்னா அவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க எப்படி கதறிக்கிட்டு இமோஷனலா கதறோமோ, அதே மாதிரி அந்த நாவல்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ரொம்ப பாவமா இருப்பாங்க. படிக்கக்கூடியவங்க அவங்களோட எம்பத்தட்டிக்கா கனெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷன் தான். என்ன கன்வென்ஷன்? சென்டிமெண்டல் நாவல் கன்வென்ஷன். அதே மாதிரி இந்த ஸ்டோரி ஆல்சோ ஹேஸ் சர்டன் எலிமெண்ட் ஆஃப் பிகாரஸ்க் நாவல். பிகாரஸ்க் நாவல்னா எங்க இருந்து, எந்த கண்ட்ரியில இருந்து வந்த நாவல் டைப் அது? இந்த ஜானர் எங்க இருந்து வந்தது? பிகார். பிகார், the very title comes from Spain. It comes from the Spanish word. அந்த ஜானர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆக்குனவர் வந்து மிகுவல் தி செவான்டஸ். டான் குவிக்ஸாட் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினாரு. அண்ட் the very title Picard means rogue. The hero of the novel will be a rogue. ரொம்ப போக்கித்தனமானவனா இருப்பான், ரொம்ப மோசமானவனா இருப்பான். அவன் பின்னாடி நல்லவனா மாறிடுவான். ஓகேங்களா?
கெட்டவனா இருக்கிறவன் பின்னாடி நல்லவனா மாறிடுவான். அந்த மாதிரி ஒரு சில எலமெண்ட்ஸும் இந்த நாவல்ல இருக்கு. இன்னொன்னு, then whole novel appears to be a fable. Fable அப்படின்னா ஸ்டோரி. அந்த ஸ்டோரி மாதிரியே அந்த ஒரு மாரலை டீச் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி. அதுதான் the Vicar of Wakefield. சரி, இந்த டைட்டில் எடுத்துக்கோமே. வாட் இஸ் த டைட்டில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த விகார். விகார் அப்படின்னா பிரீஸ்ட்னு இருக்கும். லோக்கல் பிரீஸ்ட், பாரிஷ் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேத்தலிக் சர்ச் பக்கம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் பாரிஷ் பிரீஸ்ட், பங்கு சாமியாரு. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஆன்மீக தேவைகள், அந்த தேவைகளை பார்க்கறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்படக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஸ்டைபண்ட் இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு பிரீஸ்ட்டை கேட்டேன், உங்களுக்கு என்ன ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எங்களை பேசிக்காக நம்ம போகிற வர்றது, அப்புறம் சாப்பாடு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10,000 ரூபா கொடுப்பாங்க. 10,000 வச்சுட்டு என்ன வாழ்க்கை வாழ முடியும்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடிய சாமியார்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வருமானம் வரக்கூடியது அந்த பாரிஷ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி அசெட்ஸ், மூவேபிள், இம்மூவபிள், அந்த மாதிரில இருந்து நிறைய பணம் வருது. அதை வச்சு பகட்டாக வாழக்கூடிய மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. ஆனா இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த விகார் lives a life of poverty. ஆனா இனிஷியலா அந்த மாதிரி இல்ல. அவர் வாழ்க்கையில நிறைய வசதியா இருந்திருக்கிறாரு. ஆனால் இவருடைய சொத்து பறி போகிறது. அதற்கப்புறம் ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கையில வாழ்றாரு. அவர் வாழ்க்கையில நிறைய டிராஜடிஸ் நடக்க போது. அந்த டிராஜடிஸ் எப்படி ரிசால்வ் ஆச்சு ஃபைனலா அப்படிங்கிறத அந்த கதை. அவர் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல சாமியாராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் இந்த நாவல்ல நம்ம வாசிக்க போறோம். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? எஸ் சார். இதற்கு அப்புறம் இவர் வெறும் நாவலிஸ்ட் மட்டும் இல்ல, போயட் மட்டும் இல்ல, he has also written successful plays. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான பிளே The Good Natured Man, published in 1768. Then he wrote a very famous poem titled The Deserted Village. Deserted Village, which is about urbanization. எப்படி மக்கள் எல்லாம் இந்த வில்லேஜை டெசர்ட் பண்ணிட்டு சிட்டியை நோக்கி ஓடுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆன்டி மெட்டீரியலிஸ்டிக் ஸ்டாண்டை எடுத்து அந்த ரொமான்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி மிஸ் ஆகுது அப்படிங்கிற பத்தி ஒரு போயம் எழுதியிருக்காரு. அதற்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒர்க் இருக்கு. என்ன அப்படின்னா, She Stoops to Conquer. பிஜிடிஆர்பியில் இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறான். யூஜிடிஆர்பியில் ஒரு நாவல், பிஜிடிஆர்பியில் ஒரு பிளே. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளே. அண்ட் தென் இவர் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இவர் he was in debt, கடன்ல இருந்த ஒரு மனிதர். ஏன் சார் கடன்ல இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் his habits. He was avowed gambler. கேம்பிளிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. அதனால சூதாடியாக இருந்தார், நிறைய இழந்து விட்டார். அப்ப அவர் ஏழ்மையில வாடி கடைசியில் எப்ப இறந்தாரு? He died on April 4, 1774. This is the information that we have about Oliver Goldsmith. Okay, what teachers? இந்த நாவல்ல ஏற்கனவே நம்ம இந்த நாவல் என்ன மாதிரி நாவல்னு சொல்லிட்டோம். என்ன மாதிரி நாவல்? It falls under the sub-genre called sentimental novel. சென்டிமெண்டல் நாவல் கேட்டகரியில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த நாவல்ல there is a sharp and good natured irony. ஐரனினா சொல்றது ஒண்ணு, ஆனா மீன் பண்றது வேற ஒண்ணு. அப்ப புகழ்வதை போல் இகழ்வதும், இகழ்வதை போர் புகழ்வதும். அப்ப இவரு அந்த ஐரனி எதுக்கு சார் பயன்படுத்தினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wanted to present sentiment and he wanted to laugh at that sentiment. அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப சென்டிமெண்டலா காட்டும் போது நம்ம அதை பார்க்கும்போது எம்பத்தைஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட அந்த ஆத்தர் நம்ம கிட்ட என்ன சொல்றாரு, எம்பத்தைஸ் மட்டும் பண்ணாத, அவன் பண்ற தப்பையும் நீ பாரு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாரு. சரி, who is the narrator of this novel? யாரு narrator அப்படின்னா, the narrator of the novel is the Vicar of Wakefield. Who is the Vicar of Wakefield அப்படின்னு கேட்டீங்கன்னா, the name of the Vicar is Dr. Primrose. What is the name of the Vicar of the Wakefield? Dr. Primrose. இவரு ரொம்ப நல்லவரா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒரு சாமியார், அதனால நல்லவரு. ஆனால் ரொம்ப ரிஜிட் இன் ஹிஸ் பிரின்சிபல்ஸ், ரொம்ப பிரின்சிபல்டு மேன். அதே நேரத்தில் அவருக்கு நெகட்டிவ் சைடு இருக்கு.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா he suffers from naive optimism. ஆப்டிமிசம்னா எல்லாமே பாசிட்டிவா பார்க்கிறது. ஆனால் என்ன பண்றாரு, அந்த ஆப்டிமிசமே இவருக்கு ஆபத்தா முடியுது. எல்லாரையுமே நல்லவனா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சில நேரத்துல நீங்க நல்லவன் நினைக்கிறவன் ரொம்ப உங்களை வச்சு செஞ்சு விட்டு போயிடுவான். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, he is too gullible, he believes everybody as good and because of that he suffers. Okay, he lives in self deception frequently. செல்ஃப் டிசெப்ஷனா தன்னையே ஏமாத்திக்கிறார். அவங்க நல்லவங்க, நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டு, நம்ம ஒருத்தட்ட ஆர்கியூ பண்றோம் அப்படின்னா இப்படி ஆர்கியூ பண்ணலாமா, இந்த சிச்சுவேஷன்ல ஆர்கியூ பண்ணலாமா அப்படின்னு யோசிக்காம ஆர்கியூ பண்ணுவாரு. ரியாலிட்டி தெரியாம வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அதனால அவர் கஷ்டப்படுவாரு. அதனால இவர் என்ன பண்றாங்க, நம்ம பெரிய அளவுக்கு ரிலை பண்ண முடியாது. இந்த நாவல் ஹேஸ் a very strong moral framework. இந்த நாவல் வந்து ஒரு பயங்கரமான மாரல் framework இருக்கு. என்ன அப்படின்னா, it deals with the theme of perseverance, patience, resilience and it also deals with the fallibility of pride. எவ்வளவு தூரம் இந்த நாவல்ல வந்து இந்த குவாலிட்டிஸை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நாவலை படிச்சுட்டு நிறைய கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the character Primrose is similar to the Bible character Job. யோபு வந்து எப்படி கடவுள் மேல் உள்ள அதீத பற்றுனால சாத்தானால் சோதிக்கப்பட்டு வதைப்பட்டு சித்திரவதைப்பட்டு கடைசியா கடவுளை பற்றி பிரித்து கொண்டிருந்தாரோ, அதே மாதிரி எந்த ஒரு கேரக்டரும் என்ன பண்ணாரு, he was tested and he was found to be good. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பொறுமையோட தாங்கி கொண்டார். தாங்கி கொண்டு என்ன பண்ணாரு, he was resilient, fighting back and இவருடைய tragic flaw என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he took pride in his abilities and in his children. ஓகே, அது ஒரு டிராபேக். இன்னொன்னு, எல்லாரையும் ஈஸியா நம்பி என்ன பண்றாரு, தன் பிள்ளைங்களை பழக விடுறாரு, பொம்பளை பிள்ளைங்களை. அதுல ஒரு பொன் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ஸ்டோரிக்குள்ள படிப்போம். இஸ் த இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? ரொம்ப முக்கியமா இந்த நாவல்ல there is an idealization of the pastoral. அப்படின்னா கண்ட்ரி லைஃப்பை வந்து பயங்கரமா காட்டியிருப்பாங்க. அதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ we have given introduction to the author and we have given information to the background of the work. அந்த ஒர்க்கும் கொடுத்தாச்சு. சரி, அப்படியே முக்கியமான அந்த ஃபுல் டைட்டில் சொல்லிட்டு போயிடும். வாட் இஸ் த ஃபுல் டைட்டில் ஆஃப் த நாவல்? த ஃபுல் டைட்டில் ஆஃப் த நாவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட். சப்டைட்டில் என்ன இருக்கு பாருங்க, a tale supposed to be written by himself. இதுதான் ஃபுல் டைட்டில். த விகார் ஆஃப் வேக்ஃபீல்ட் அப்படிங்கிறது பாப்புலர் டைட்டில். சப்டைட்டில் என்ன, இட் இஸ் ஸ்டேட்டட் as a tale. அது ஒரு ஸ்டோரி. யார் எழுதுனது அப்படின்னா, supposed to be written by the vicar of Wakefield himself. சரி, முதலாக இதை பப்ளிஷ் பண்ண போட்ட போது எத்தனை வால்யூம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it was written as 2 volume novel. ரொம்ப பாப்புலரா இருந்தது. ஏன் அப்படின்னா, that was a time when people loved sentimental novels. சரி, total number of chapters என்ன அப்படின்னா, total number of chapters வந்து it is mentioned as 32. How many chapters, teachers? 32. 32. இதுல 16 பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 16 அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கண்ட்ரி சைடை பத்தி நல்ல டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். The second 16 chapter becomes highly melodramatic. அப்படின்னா too much of what is it, overflow of emotions. அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு ரிஸ்கி சீக்வன்சஸ்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, there will be tragic elements like abduction of a daughter, imprisonment of Dr. What is it, Vicar of Wakefield, and then about his ruined fortune. At last எல்லாமே ரிசால்வ் ஆகும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஓகே, இந்த தீம் எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ நம்ம நாவல் ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the novel is narrated by Dr. Primrose himself. அப்ப whose point of view is used in the narration அப்படின்னு கேட்டாங்கன்னா, it is first person
ரெட்ரோஸ்பெக்டிவ் நரேட்டிவ். ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா கடந்து வந்த வாழ்க்கையை அவரு நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. இப்ப அவர் நல்லா இருக்காரு. ஆனா இவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நமக்கு ரீகால் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. எதுக்காக சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ மாரல் ரிஃப்ளெக்ஷன். என் வாழ்க்கையில இருந்து நீங்க பாடத்தை கத்துக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எழுதி இருக்கிறார். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? Yes, sir. இன்னும் இந்த நாவல் வேற வேற கேட்டகரியில வைக்கிறாங்க அப்படின்னா, என்ன கேட்டகரியில வைக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் அ parody. parody அப்படின்னா டு மேக் ஃபன் ஆஃப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சீரியஸ் ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஓகே, அப்ப இந்த நாவல்ல ஒரு சென்டிமெண்டல் நாவல் எழுதினாலும் this novel actually parodies the convention called sentimental fiction. Okay, ஒரு பயங்கரமான வரலாற்று கதை எழுதுறாங்க. ஆனா அந்த வரலாற்று கதை வந்து சில நேரங்கள்ல அந்த வரலாற்று கதைகளையே நையாண்டி பண்ணுவதை போல் எழுதுவது. அப்ப இது ஒரு நையாண்டி ஒர்க். இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர்? அண்ட் இதுல வந்து ஒரு கிரீக் டெக்னிக் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலா எல்லா ப்ராப்ளத்தையும் ரிசால்வ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் திடீர்னு கிரீக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரீக் தியேட்டர்ல எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் ட்ராஜடி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ட்ராஜடியை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும் அப்படின்னா மேல மிஷின்ல இருந்து காடை கீழே இறக்கி விட்டு அந்த காடு வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுவார். அதுக்கு கிரீக் டேர்ம் வந்து தே யூஸ் எக்ஸ் மஷீனா அப்படின்னா த மீனிங் இஸ் காட் ஃப்ரம் த மிஷின் டிவைஸ். இதுல நம்ம வில்லன் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, டாக்டர் பிரிம்ரோஸ். அந்த டாக்டர் பிரிம்ரோஸ் வாழ்க்கையில நிறைய ட்ராஜடி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ட்ராஜடியிலேருந்து அவரை மீட்டை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேரக்டர் வந்து இவங்க கூடயே டிராவல் பண்றாரு. அந்த கேரக்டர் பின்னாடி இவங்களை மீட்டை எடுக்கிறார். தன்னையே அப்பதான் ரிவீல் பண்ணுவாரு. அந்த பர்சன் வந்து he is none other than சர் வில்லியம் தான்ஹில். இவரை வந்து டிஸ்கைஸ்ல இருக்காரு. அந்த டிஸ்கைஸ்ட் நேம் ஆஃப் சர் வில்லியம் தான்ஹில் இஸ் மிஸ்டர் பர்ச்செல். இவங்களோட தான் டிராவல் பண்ணுவாரு. ஆனா இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, இவர் வந்து வேற ஏதோ இவர் ஃபேமிலியில இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாரு, அங்க ஒரு பொண்ணை எப்படியா கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த டாக்டர் வந்து அவரை கொஞ்சம் இந்த டாக்டர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் பிரிம்ரோஸ் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இவரை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நிறைய ட்ராஜடிக்கு இந்த மிஸ்டர் பர்ச்சல் தான் காரணம்னு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க நல்லவன் நினைக்கக்கூடிய மிஸ்டர் ஸ்கொயர் தான்ஹில் யாரு அப்படின்னா சர் வில்லியம் தான்ஹில்லுடைய அவருடைய வார்ட். அவரை நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவாரு, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு டிஸ்கைஸ்ல ஃபாலோ பண்ணும்போது அவரு இவங்க வீட்டோட நெருக்கமாகிற இதுக்காக அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு அழகான பொண்ணு இருக்கிறான். அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி ஏமாத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இது எல்லாத்தையும் கூட இருந்து அவன் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க விடாம தடுக்கக்கூடிய கேரக்டர் வந்து மிஸ்டர் பர்ச்சல். அப்ப எவ்ரிதிங் கம்ஸ் டு a positive end because of Mr. Burchell, and Mr. Burchell plays a role of Deus ex machina. புரியுதா டீச்சர்ஸ்? அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த நாவலுக்குள்ளார அக்கேஷனலி இங்க அங்கன்னு பாத்தீங்கன்னா there will be many poems. நிறைய போயம் அங்க இங்கன்னு இருக்கும். எங்க சார் அது இருக்கு அப்படின்னா நான் அப்படியே நடத்திட்டு வரும்போது ஐ வில் டெல் யூ which character sings which work, அந்த நேச்சர் ஆஃப் த ஒர்க் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். that we will take up tomorrow. Okay, what teachers? Do you have any doubts here? No, sir. Okay.